ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து லாஜிக்கல் ப்ரோக்ராம் இன் ஷீ ஷார்ப் ஃபிபோனசி சீரியஸ் இன் ஷீ ஷார்ப் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபிபோனசி சீரியஸ்னால் என்னது? இப்போ நம்ம ஒரு 10 நம்பர் என்டர் பண்ணுறோம், ஒரு 10 நம்பர் கொடுக்குது. ஃபிபோனசி சீரியஸ்னால் 1 2 இந்த 2 நம்பரை ஆட் பண்ணி அடுத்த நம்பரை கொடுத்துரு, இந்த 2 நம்பரை ஆட் பண்ணி அடுத்த நம்பர், இந்த 2 நம்பரை ஆட் பண்ணி அடுத்த நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 1 + 1 2 இங்கே போட்டுரு, 2 + 1 3 இங்கே வந்துரு, 3 + 4 3 + 2 5, 5 + 3 8, 13 + 18 21, 13 + 21 34. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 நம்பரை கொடு அப்படி சொல்லிட்டு இதுதான் ஃபிபோனசி சீரியஸ். ஓகேங்களா? அண்ட் அந்த ப்ரோக்ராமை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபிபோனசி சீரியஸில் வந்து இம்பார்ட்டண்டான திங் வந்து இந்த ஒரு லைன் தான். ஓகேங்களா? ஸோ யூசிங் சிஸ்டம்னு யூஸ் பண்ணுறேன், அதாவது சிஸ்டம் என்ற லைப்ரரியை நான் யூஸ் பண்ண போகிறேன். இது ஏன் யூஸ் பண்ணுறேன்னா, இந்த சிஸ்டம் லைப்ரரிக்குள்ளே தான் இந்த கன்சோலு இந்த மாதிரிலாம் இருக்குது. சரிங்களா? ஸோ சிஸ்டம் என்ற லைப்ரரிக்குள்ளே தான் கன்சோல்ன்றது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிளாஸ் ஃபிபோனஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபிபோனஸ் சொல்லிட்டு ஒரு கிளாஸை வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த கிளாஸ்ன்றது ஒரு கண்டெய்னரு, இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் மாதிரி ஒரு கிளாஸ். இந்த கிளாஸுக்குள்ளே தான் நான் போடுற இன்டீஜர் இருக்கும், அப்புறம் வந்து இந்த நம்பர் இருக்கும், அப்புறம் வந்து இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த கிளாஸுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதணும்னா ஒரு கிளாஸுக்குள்ளே தான் எழுதணும். ஓப்பனிங் க்ளோசிங் ப்ராக்கெட்ஸ்குள்ளே எழுதணும். அப்புறம் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின்ன்ற மெத்தடு ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு நான் வந்து ஒரு மெயின் மெத்தட் வந்து கொடுக்குறேன். இது ஏன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் மெத்தட் கொடுக்குற இடத்துல தான் என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம், இங்கே தான் வந்து ப்ரோக்ராமே என்டர் ஆகுது, இங்கேருந்து தான் ப்ரோக்ராமே ஸ்டார்ட் ஆகும். வாய்டுன்றதுனா இந்த ப்ரோக்ராம் வந்து எதுவுமே ரிட்டர்ன் டைப் கொடுக்க போகிறது கிடையாது, அதுக்காக வாய்டுன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸ்டாட்டிக்ன்றது என்னன்னா, இந்த மெயின் மெத்தடு வந்து கிளாஸுக்கு சொந்தமானது, இதை வச்சு ஒரு இன்ஸ்டன்ஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ண போகிறது இல்லை அப்படின்றத குறிக்கிறதுக்காக தான் அதை வந்து ஸ்டாட்டிக்னு கொடுக்குறோம். அண்டு பப்ளிக், இந்த மெயின் மெத்தட் வந்து ஆக்சசிபிள் டு அதர் கிளாஸஸ், எல்லா கிளாஸும் இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக பப்ளிக்ன்ற ஆக்சஸ் மாடிஃபையரை நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த எல்லாமே வந்து ஒன்னொன்றுத்துக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட்ன்றதை நான் வந்து ஒரு பேசிக் கிளாஸில் வந்து போட்டிருக்கிறேன். அதை போயிட்டு அந்த சீரீஸை வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ இன்டீஜர் என்ற வேரியபிள் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இன்டீஜர் வந்து n1 n2 n3 IE நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வேரியபிள் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கு n1க்கு வந்து 0வாக இனிஷியலைஸ் பண்ணிட்டேன், n2க்கு வந்து 1ஆக இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இந்த ப்ரோக்ராம் பற்றி பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ரோக்ராமில் 0க்கு பார்த்தீங்கன்னா இதான் n1, இது n2, இதை வந்து நானே வந்து கொடுத்துட்டேன், இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? இனிஷியலைஸ் பண்ணதுக்கப்புறம் console.write அப்படி சொல்லிட்டு என்டர் த நம்பர் இன் எலமெண்ட்ஸ், அதாவது இதுதான் வந்து பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் அவுட்புட்டில் வரப்போகுது. உங்களுக்கு இந்த அவுட்புட்டில் எவ்வளோ நம்பர் பிரிண்ட் ஆகணும் அப்படி சொல்லிட்டுனா, நீங்கள் வந்து இங்கே என்ட்ரி பண்ணுறீங்களா, இதை வந்து எத்தனை நம்பர் 10 12 சொல்லிட்டு எத்தனை நம்பர் இங்கே பிரிண்ட் ஆகணும் அப்படி சொல்லிட்டு கேட்குறது தான் இந்த நம்பர். சரிங்களா? அதை வந்து வாங்கி இதில் ஸ்டோர் பண்ணிக்கும், 10ன்னு ஸ்டோர் பண்ணிக்கும். இந்த 10ன்னு இப்போ நீங்கள் 10 என்டர் பண்ணிங்கன்னா 10 நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கும். அந்த 10 வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும், நீங்கள் என்டர் பண்ணுற கீபோர்டில் என்டர் பண்ணுறது எதுவுமே ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். இதை வந்து நம்ம இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும், ஏன்னா ஃபார் லூப்பில் நம்ம வந்து உள்ளே வந்து கொடுக்க போகிறதுனால, ஃபார் லூப்பில் ரன் பண்ணுறதுனால, இது இந்த நம்பருக்குள்ளே நம்ம கொடுக்க போகிறதுன்றதுனால இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும். அதை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்ட்டு டாட் பார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடு வந்து யூஸ் பண்ணுறோம். இன்டி டாட் பார்ட்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த 10ன்ற என்டர் பண்ணுற ரீட் லைனை இன்டீஜராக இது பண்ணி அதை வந்து இங்கே நம்ம சேவ் பண்ண போகிறோம். இங்கே வந்து 10ன்னு மாறிடும். சரிங்களா? ஸோ
நீங்கள் N1ன்னு இருக்குது, N2 இருக்குது, N3 I நம்பரு. இந்த ஐ வந்து நம்ம ஈட்ரேஷனுக்காக ஐன்னு நம்ம அசைன் பண்ணிக்கிறோம். இந்த நம்பர் வந்து எதுக்குன்னா நம்ம கொடுக்க போகிற நம்பரு N1 வந்து 0. அதுக்கப்புறம் கன்சோல் டாட் ரைட்ன்ற மெத்தடில் கன்சோல்ன்றது கிளாஸு, ரைட்ன்றது மெத்தடு. இந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிற மெத்தட் தான் ரைட்டு. சரிங்களா? இந்த கன்சோல் எங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யூசிங்ன்ற சிஸ்டம்குள்ளே இந்த லைப்ரரிக்குள்ளே தான் இந்த கன்சோல்லாம் இருக்குது. ஸோ கன்சோல் டாட் ரைட்டு N1 ஸ்பேஸு N2. N1 என்னதுங்க 0 ஸ்பேஸு N2. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி ஆகும்னா 0 1ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகிரும். சரிங்களா? இங்கே பாருங்க 0 ஸ்பேஸு 1 அப்படி சொல்லிட்டு இது வந்து 1ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிரும். ஓகேங்களா? இந்த 0 1 ஆல்ரெடி பிரிண்ட் ஆனதுனால நான் ஐயை வந்து நான் 2வா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரிங்களா? 2லேருந்து ஆரம்பி. ஏன்னா வந்து இங்கே பாருங்க நீங்கள் 10 நம்பர் கொடுத்துட்டீங்க. ஆல்ரெடி 1 2 இது ரெண்டுமே முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து 2லேருந்து ஆரம்பிக்கிறதுக்காக இங்கே வந்து நான் 2லேருந்து கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ ஐ நம்பர் என்ன நம்பர் இங்கே 10ன்றது தான் இங்கே நம்ம கொடுத்த நம்பர். 10 இது மாறிடும். இப்போ 2ன்னு இருக்குங்களா, இந்த 2 வந்து செக் பண்ணும். ஐயோட இந்த நம்பரை கொடுத்த நம்பரோட கம்மியாக இருக்கா அப்படி சொல்லிட்டு செக் பண்ணும். இங்கே 10ன்னு கொடுத்துருப்பீங்களே, ஸோ நான் அப்படி இது போட்டுக்கிறேன் 10 இங்கே கொடுத்துருக்கீங்களா, இந்த நம்பர் வந்து கம்மியாக இருக்கா அப்படி சொல்லிட்டு பார்க்கும். எஸ், 2ஓட கம்மி தான். ஓகேங்களா? கம்மியாக இருக்கிறதுனால என்ன பண்ணும், N3 வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ N3 வந்து என்னென்னு பிரிண்ட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து எப்படி பிரிண்ட் பண்ணணும், N3 வந்து N1 + N2 அப்படி சொல்லிட்டு கால்குலேட் பண்ணணும். N1 என்னது இங்கே 0 1. அப்போ வந்து N3 இங்கே வந்து என்னது 3ஆ இங்கே மாறிடும். ஓகேங்களா? ஸோ 1ஆ மாறிடும். ஏன்னா வந்து 0 + 1 1 அப்படி சொல்லிட்டு மாறிட்டு N3 வந்து பிரிண்ட் ஆயிரும். இப்போ பிரிண்ட் ஆகும். இங்கே பாருங்க இப்படி வந்து பிரிண்ட் ஆயிரும். 1ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிரும். ஸோ பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் N1 = N2ஆ மாறிடும். இப்போ N1 = N2னா இதுதான் N1. ஓகேங்களா? இதுதான் N2. இது N2 வந்து உங்களுக்கு N1ஆ மாறிடும். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து N1ஆ மாறிடும். அப்புறம் வந்து இது வந்து N2ஆ மாறிடும். ஓகேங்களா? இப்போ N1 N2ஆ மாறிடுச்சுங்களா? மாறினதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து ஸ்டார்டிங் ப்ரோக்ராம்ல போயிட்டு N1 என்னது இப்போ 1 இங்க வந்து மாறிடும். N2 என்னது இங்க இப்போ 1 மறுபடியும் இங்க வந்து அது அதில் ஆல்ரெடி என்டர் பண்ணதால மறுபடியும் இங்கே வரும். N1 வந்து 1 N2ன்றது 1 ஆல்ரெடி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து ஆல்ரெடி பிரிண்ட் ஆனதுனால கன்சோல் டாட் ரைட் லைனில் போயிட்டு அதாவது இப்படி தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து இப்படி ஆயிடுச்சுங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 0 அதாவது 1 இங்கே மாதிரி பிரிண்ட் ஆகும். உங்களுக்கு மறுபடியும் அது வந்து பிரிண்ட் ஆகும். சரிங்களா? அதை வந்து இப்போ காட்ட மாட்டாங்க அதில். அதாவது கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து இது ரன் ஆகாது. அது வந்து இன்பில்ட்டாக இருக்கும். அதே மாதிரி 1 பிரிண்ட் ஆகிட்டு இங்கே வந்து மறுபடியும் வரும். இங்கே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிரும். 3 இன்க்ரிமெண்ட் ஆகி இங்கே வந்து 3ஆ மாறிடும். இங்கே 3ஆ மாறி இது 3 லெஸ் தென் நம்பராக பார்க்கும். அதே மாதிரி ஒன்றா பிரிண்ட் ஆகி ஒன்றா மாறி 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 கடைசியில் உங்களுக்கு எங்கே வந்து நிற்கும்னா இங்கே போயிட்டு 10ஆ மாறிட்டு இது வந்து 10ஆ மாறும். 10 உங்களுக்கு சாரி முதல்ல வந்து 9ஆ மாறும். இங்கே 8 வரையும் பிரிண்ட் ஆகிட்டு 9ஆ மாறும். 9 இன்க்ரீஸ் ஆகினோன்னு 9ஆ மாறும். 9 லெஸ் தென் இருக்கா பார்க்கும் நம்பரு. ஆமான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ஐட்ரேஷன் வரும். மறுபடியும் வந்து இங்கே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி இது 10ஆ மாறும். இது 10ஆ மாறும்பொழுது 10 லெஸ் தென் நம்பரா 10 லெஸ் தென் செக் பண்ணும். இல்லை. ஸோ என்ன நடக்கும்னா உங்களுக்கு வந்து 10 லெஸ் தென் 10 வரும்போது பிரேக் ஆகி உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு அவுட்புட். ஸோ ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி அவுட்புட் வந்து 1 2 3 5 8 13 அப்புறம் வந்து 21
அப்புறம் வந்து 34 இந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு அவுட்புட் வந்து வந்துடும். ஸோ இப்படி தான் இந்த ஃபிபோனஸ் வந்து ஒர்க் ஆகுது. சரிங்களா? இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத நம்ம வந்து ப்ரோக்ராம்ல ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் ப்ரோக்ராமு. ஸோ இதுதான் ஃபிபோனசி சீரிஸோட ப்ரோக்ராம். சரிங்களா? console dot write line into parse I equal to நம்ம எவ்வளோ கொடுத்துருந்தோம் 2ல தான் ஸ்டார்ட் ஆகணும். ஓகேங்களா? இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்க என்டர் நம்பர் சொல்லுங்களா. இப்போ நான் 10ன்னு கொடுத்தா பாருங்க 1 1 2 3 அந்த மாதிரி வந்து பாருங்க 55 வரையும் வருது பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மாற்றி பார்ப்போம். இதுவே நீங்க I ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்தா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். என்ன ஆகுது 10 கொடுக்குறேன் வெளியே வந்துச்சு. ஸோ அதே தான் I ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்தாலும் அதே தான் வந்து பிரிண்ட் ஆகும். இதுதான் ஒரு ஃபிபோனஸ் சீரியஸ். 10ன்னு கொடுத்துருங்க 1 இப்போ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகல உங்களுக்கு பார்த்தீங்களா. 10லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அதாவது உங்களுக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்க ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா சாரி இங்கே நம்ம N1ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ N1 வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் 0ன்னு கொடுக்கணும். புரியுதுங்களா? அதுதான் மிஸ்டேக் ஆகிருக்கு. இப்போ வந்து கரெக்டாக வரும். என்னன்னு கொடுத்தா இங்கே வரும், கரெக்டாக வந்து வரும். அதே மாதிரி இங்கே ப்ளஸ் ப்ளஸ் வந்து மாற்றி கொடுத்து பார்ப்போம். கரெக்டாக வந்து பாருங்க. ஸோ இதுதான் ஃபிபோனஸ் சீரியஸ். இதுதான் ஃபிபோனஸ் சீரியஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் வந்து ரிப்பீட் மோடில் வந்து பார்த்துட்டு இருந்தேன்னா உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். இதில் எதனா டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இது ஏன் ப்ளஸ் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு டவுட்ஸ் வரும். அதை நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் வந்து போட்டுறேன். சரிங்களா? ஸோ இதான் ஃபிபோனசி சீரிஸு. அண்ட் தென் நான் வந்து உங்களுக்கு சில டாக்குமெண்ட்ஸும் காட்டுறேன். இந்த டாக்குமெண்ட்ஸில் வந்து ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ பாருங்க, இதை வந்து எதுக்காக நீங்கள் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இதில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் டைம் இருக்கும்போது படித்து பாருங்கள். அதே மாதிரி கன்சோல் டாட் ரைட்னா என்னது சொல்லிட்டு நான் எடிட் பண்ணுறேங்க, நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி நம்பர் இன்ட்டு பார்ஸ் ஏன் கொடுக்குறோம், ரீட் லைன் ஏன் கொடுக்குறோம் அப்படின்றத சொல்கிறேன், அதையும் பாருங்கள். ஸோ இங்கேயே சொல்லிடுறேன் உங்களுக்கு. கன்சோல் டாட் ரீட் லைன்னா நீங்கள் அவுட்புட் வந்து இங்கே ரீட் பண்ணதுக்கு பாருங்க நிற்குது பாருங்க, உங்களுக்கு அவுட்புட் வந்து ரீட் பண்ணுதுங்க 10ன்னு கொடுத்து அந்த 10 வாங்கிட்டு ரிசீவ் பண்ணுது பாருங்க. ஸோ அதனால தான் கன்சோல் டாட் ரீட் லைன் யூஸ் பண்ணுறோம். கன்சோல் டாட் ரைட் ஏன் யூஸ் இப்போ வந்து நான் இப்போ உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ரைட் லைன் யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு சிம்பிள் தான். ரைட் லைன் யூஸ் பண்ணிருங்க. ஸ்டார்ட் டீபர் கொடுக்குறேன். உங்க கர்சர் எங்கே வருது மட்டும் பாருங்க. கீழே வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் மேலே வந்துச்சு, இங்கே கீழே வந்துச்சு. அடுத்த லைன்ல கர்சர் வரணும்னா நீங்க ரைட் லைன் கொடுக்கணும். அதே இடத்துல கர்சர் வரணும்னா ரீட் லைன் சாரி ரைட்டு கொடுத்தா போதும். அவ்வளோதான். இதுதான் வந்து ப்ரோக்ராம். தேங்க்யூ.